வணக்கம். நேற்று சென்னையில் கோலாகலமாக தொடங்கப்பட்ட பிக் பிக்சர் நிறுவனத்தின் ரியாலிட்டி ஷோ 5 மொழிகளில் 15 வாரங்களாக எடுக்கப்பட உள்ள ரியாலிட்டி ஷோ ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒளிபரப்பாக உள்ளது. இதனை மக்கள் தங்களது நேரடியான கருத்துக்களை தெரிவிக்கவும், இதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு பிக் ஸ்கிரீன் திரைத்துறையில் நடிக்கும் வாய்ப்பை வழங்க உள்ளதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதில் 5 மொழிகளில் ஒளிபரப்பாக உள்ளது. இதற்கு சென்னை, பெங்களூர் மற்றும் மும்பை ஆகிய பெருநகரங்களில் மக்களின் திறமையை வெளிப்படுத்துவதற்காக பிக் பிக்சர் நிறுவனத்தின் பூத் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்தி தங்களது திறமையை வெளிப்படுத்தலாம். இதில் விருப்பமுள்ளவர்கள் தங்களது நடிப்பு திறனையும் நடன திறமையும் வெளிப்படுத்தி அதன் மூலம் அதில் பதிவாகும் வீடியோவை ஜட்ஜிகள் தேர்ந்தெடுத்து அவர்களை ரியாலிட்டி ஷோவில் பயன்படுத்த உள்ளனர். ஆகையால் பெருநகரங்களில் உள்ள திறமையாளர்கள் இந்த ரியாலிட்டி ஷோவை பயன்படுத்தி கொள்ள பிக் பிக்சர் ஒரு பெரிய ஓப்பனிங்கை ஏற்படுத்தியுள்ளது. ஆகையால் பொதுமக்கள் மற்றும் திறமையான இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறியவர்கள் முதல் திறமை உள்ளவர்கள் அனைத்து வயதினரும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தலாம் என்று நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதனை பயன்படுத்தி கொள்ளுமாறு அனைவருக்கும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். சார், நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. தேவா சார் வணக்கம், பாவஜி சார் வணக்கம், கணேஷ் மாஸ்டர், சீனிவாசாமி, சவுந்தர் அண்ட் சுரேஷ்குமார் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொன்ன மாதிரி பேசலாம். அவருக்கே பார்த்தீங்கன்னா வேர்த்துருச்சு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்டென்ட் இருந்ததில்ல மீட்டிங் போகும்போது எனக்கு ஸோ எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே நான் ஓகே, இது வந்துட்டு நீங்கள் 15 வீக்ஸ் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. இது ப்ராக்டிக்கலாக எப்படி பாசிபிள்? இப்போ சின்ன சின்ன வேர்ஷன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு டிவியில் நர்ச்சரிங் த நியூ டைரக்டர்ஸ் இல்லைன்னா அப்கமிங் டைரக்டர்ஸ் வரதை வந்து நர்ச்சர் பண்ணுறது வந்து பார்த்துருக்கோம். பட் இந்த செட்டப்பே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதே வந்துட்டு அவ்வளோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதை எப்படி அவங்க வந்துட்டு கன்சீவ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் மட்டும்தான் இருந்தது. பட் ஐ திங்க் he was very clear. அவருக்கு அவரோட மேனிஃபெஸ்டோ ஃபுல்லாகவே அவர் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் அஜெண்டா ரொம்ப கிளியராக இருக்காரு. அவர் பேசும்போதே தெரியும் அந்த கிளாரிட்டியில் என்னென்ன வேணும், ஏது என்னென்னு. அண்ட் த வே they want to project this, அந்த எந்த லெவலுக்கு பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிறதுல வந்துட்டு ஜியோ ஹாட்ஸ்டார் கேம் இன். ஸோ தட் இஸ் த மேஜர் பார்ட் ஆஃப் இட். அதோட ரீச் இருந்தால் நம்ம பண்ணுறோம். பட் அது ஜனங்களுக்கு போய் சேரணும். அது ஜனங்க அதை புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்து ஆடிஷன் பண்ணும்போது அதோட மேக்னிடியூட் பெருசாகும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அண்ட் டே பை டே நம்ம பார்ப்போம்ல, பார்க்கும்போது அவங்களோட ப்ரொஃபஷனலிசம், ஹவு தேர் ஹேண்ட்லிங் திஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இட் வாஸ் வெரி கன்வின்சிங். அண்ட் ஹி ஹேஸ் அ வெரி கன் டீம் டு அதை வந்துட்டு ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் பண்ணுறதுக்கான ஒரு டீம் இருக்குது. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் புட் டுகெதர். அண்ட் எனக்குமே பர்சனலாக இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ரியாலிட்டி ஷோ ஹோஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஆக்டராக நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒரு ரியாலிட்டி ஷோ ஹோஸ்ட் பண்ண போது எப்படி தான் இந்த விஷயம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு லேர்னிங் லெசனாகவும் எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு தான் ஐ வாஸ் கன்வின்ஸ்ட் அண்ட் ஐ வாஸ் ரோட்டின் பை தட். ஓகே, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஜேர்னி வந்து ஒரு சிறப்பான தொடக்கமாக உங்களுடைய வாழ்க்கையும் அமையட்டும். மெசேஜ் இல்லாமல் அவர் இந்த ரிவ்யூவர் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு, இல்லைனா படம் பார்த்துட்டு வெளியில வந்து பேசுறவங்களுக்கு மட்டும் கேட்டுட்டு people take a decision. எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கே வந்து I have friends who decide whether to go to that movie or not after seeing ஒரு ரிவ்யூவை பார்த்து டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் இருக்குது. ஸோ தென் ஐ தாட் இதையும் தாண்டி வித்தவுட் ஃபுல் நாலேஜ் அபவுட் வாட் கோஸ் இன்சைட் மூவி மேக், மூவியை வந்து நம்ம ரெடி பண்ணி வெளில கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற டாயில், அதுக்கு பின்னாடி இருக்கிற டர்மோ எல்லாம் வந்து எல்லாமே நீங்கள் எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே இருக்கீங்க. யூ ஆல் நோ
ஹவு டு அது ஒரு 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 கதையாக சொல்லி அதுக்கு ப்ரொடியூசர் கொண்டு வந்து அதை வந்து ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரதுக்குள்ள இட்ஸ் பிகம் ஒரு 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 டிக்கெட்டே போயிடுது. ஸோ அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது வாட் ஐ தாட் இஸ் when the people coming out of the theater and நிறைய பேர் சொல்லிடுறாங்க இந்த இன்டர்வல் பிளாக் சரியில்லை, இல்லைன்னா அந்த ஹீரோவோட இந்த இடத்துல ஒரு ஆக்டிங் சரியில்லை, டைரக்டரோட இந்த டச் சரியில்லை. அதனால நான் என்ன சொன்னேன், இவ்வளோ நீங்க பேசுறீங்கல்ல, நீங்க எல்லாருமே வாங்க, யார் யாரு பேசுறீங்களோ நீங்க எல்லாருமே வாங்க, I will have the platform ready for you. நீங்க இந்த பர்டிகுலர் ரோலுக்கு நீங்க தான் பெஸ்டான இந்தியா டிசைட் பண்ணணும். உங்களுக்கு ஒன்றும் பர்ஃபெக்டா சொல்லணும்னா இட்ஸ் கோயிங் டு டேக் a long time, but let me just curtail பண்ணி நான் சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ how you plan this, தமிழ்நாட்டுல வந்து auditions will be open for actingல இருந்து டைரக்ஷன்ல இருந்து மியூசிக்ல இருந்து all the 8 verticals of a movie. இது எல்லாத்துக்குமே வந்து ஆடிஷன்ஸ் ஓபன் ஆயிடும் அக்ராஸ் தமிழ்நாடு. நான் வெறும் தமிழ்நாடு மட்டும் பத்தி பேசுறேன். அக்ராஸ் தமிழ்நாடு ஓபன் அப் ஆயிடும். Whoever is interested in acting, whoever wants to write, whoever wants to sing, என்ன வேணா பண்ணுங்க. இந்த 8 கேட்டகரிக்குள்ள உங்க வீட்லயே நீங்க வந்து எப்படி ரீல்ஸ் பண்றீங்களோ அந்த மாதிரி ரீல் பண்ணி உங்களோட ஆக்டிங் டேலண்ட்டை காட்டி அதை வந்து எங்களோட வெப்சைட்டுக்கு நீங்க அப்லோட் பண்றீங்க. அப்லோட் பண்ணதுல வந்து we will have a good panel of judges who will decide. ரொம்ப மோசமா எடுக்க முடியாது, ரொம்ப சூப்பரா பண்ணவரையும் நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரு ஈக்குவல் டேலண்ட் கொடுத்து அதை வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து will be put on the OTT channel plus all the other Insta channels and all social media. அதை வந்து இந்தியா தமிழ்நாடு will choose. ஹீரோ ஃபேஸுக்கு லெட் அஸ் சே ஒரு 1000 பேர் வந்து ஆடிஷன் பண்ணிருக்காங்க. அந்த 1000 பேர்ல 500 பேர் செலக்ட் ஆகி வந்திருக்காங்க. அந்த 500 பேரை வந்து தமிழ்நாடு சூஸ் பண்ணி அவங்கள 15 பேர் நமக்கு கொடுக்கும். ஸோ இதே மாதிரி ஈச் வெர்டிக்கலுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்கும், கர்நாடகாவில் நடக்கும், ஹைதராபாத்ல நடக்கும், இட் ஆல்சோ ஹேப்பன் இன் மும்பை. இது எல்லாம் 5 ஸ்டேட்ல 5 டிஃபரெண்ட். We are trying to invite Mr. Anupam Kher and Miss Rekhaji. ஸோ அவங்க 2 பேரும் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஷோவை. ஸோ ஜஸ்ட் இமேஜின் தமிழ்நாடுல இருந்து 15 பேர் டிஃபரெண்ட் வெர்டிகல்ஸ்க்கு ஸ்டேஜ்ல அடிப்பாங்க. ஹிந்தில இருந்து 15 பேர் இருப்பாங்க. எல்லாம் அக்ராஸ் இந்தியா சூஸ் பண்ணவங்க will be there on stage. So அன்னைக்கு உள்ள ஹோஸ்ட் என்ன சொல்லுவாரு, that's a full day program. அன்னைக்கு அந்த ஹோஸ்ட் என்ன சொல்லுவாருன்னா, take your phones, go to your social media and now vote who needs to be the hero. ஒரு படம் தான் எடுக்க போறோம், அவ்வளவு பேரையும் வச்சு ஒரு படம் எடுக்க போறோம். இந்தியா அன்னைக்கு ஓட் பண்ணோம், நம்ம சூஸ் பண்ணிருக்கிற படத்துக்கு யாரு ஹீரோ, யாரு ஹீரோயின், யாரு வில்லன், யாரு காமெடியன் இந்தியா நீங்க சூஸ் பண்ணணும். So that single day will be a history in the making. அன்னைக்கு லைவா இந்தியா will vote the cast and crew of one pan-Indian movie. இதுதான் இதோட பிளான். How is this going to happen is இது ஈஸி. ஆடிஷன்ஸ் மூலமா வந்து எல்லாம் செலக்ட் பண்ணி வராங்க. It comes to this level. இதை தாண்டி ஒரு லெவல் இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஒரு கதையா, இந்த கதை நாங்க பழைய கதை எப்பவுமே பார்த்தாச்சுன்னு சொல்லி. ஓகே, அப்படி நீ சொல்ற இல்லையா, கதையை இப்ப நீ கொடுன்னு சொல்லி கேட்கணும். கதையை எப்படி நீ கொடுன்னு கேட்கறோம்னா, ஃபுல் கதையை வந்து we are not asking across India. We are only asking sequences. ஒரு சூப்பர்பான ஒரு ஆக்ஷன் லைன் 20 pages 20 லைன்ஸ்ல எழுதி கொடுங்க. ஒரு சூப்பர்பான லவ் சப்ஜெக்ட் வந்து ஒரு 20 லைன்ஸ்ல எழுதி கொடுங்க. I don't want the full story. I just want sequences from across India. Just imagine the number of scripts that will flow in. இந்த scripts வந்து full scripts கிடையாது. It will be just sequences or action sequences. இந்த sequences எல்லாம் எடுத்து என்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டார் போர்டுல ஒரு AI infused மிஷின் ஒன்று வச்சிருக்கோம். We'll come back to that or show you later. அந்த போர்டுல all these sequences will be fed inside. In the single lines, 20 lines or 40 lines will be fed inside. இந்த மிஷின் என்ன பண்ணும்னா, it will do a quick worldwide web check across the world. இதே மாதிரி similar lines ஏதாவது படத்துல ஏதாவது ஸ்கிரிப்ட்ல இருக்கான்னு செக் பண்ணும். செக் பண்ணிட்டே வரும்போது இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணிட்டே வரும். இல்லாத யூனிக் லைனை மட்டும் தான் it will give to us. So just imagine we will be ending up with a story like, let's say ரொம்ப யூனிக்கா வந்து மும்பைல வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் இறங்குது. அந்த ஸ்பேஸ்ஷிப்ல வந்து ஏலியன்ஸ் வராங்க, அதை அட்டாக் பண்ணி அதை ஃபைட் பண்றதுக்கு கன்னியாகுமரியில இருந்து ராணின்னு ஒரு பொண்ணு போகுது. இது மாதிரி வியர்டா வாக்கியா, ஐ டோன்ட் நோ ஆக்சுவலி, எனக்கே தெரியாது, உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த கதை எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியாது. ஏன் அப்படின்னா, இங்க இருக்கிற எல்லாருமே எழுதி கொடுத்த லைன்ஸ் செக் பண்ணி இதுதான் யூனிக் லைன் அது கொடுத்துடுது. AI is giving us the unique line. இதுதான் யூனிக் லைன். அந்த யூனிக் லைன்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டோரியா அகைன் we are showing it to India.
லெட்ஸ் சே 3 ஸ்டோரிஸ் நான் கொடுக்குறேன், 3 ஸ்டோரி நான் எடுக்கிறேன். ஏலேருந்து 3 ஸ்டோரி எடுத்து இந்தியாவுக்கு திருப்பி நான் காட்டுறேன். காட்டிட்டு இந்த 3ல உங்களுக்கு எது இப்போ நான் படமா எடுக்கணும்னு இந்தியாவை கேட்குறேன். இந்தியாவில் அகைன் ஓன் இந்த 3 கதையில இந்த கதையை படமா எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். அந்த கதைக்கு ஸ்டேஜ் மேல நிக்கிற இந்த ஆர்டிஸ்ட், இந்த டேலண்ட், ஆல் தீஸ் ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் யாரு சூட் ஆவாங்கன்னு அகைன் நான் இந்தியாவை தான் கேட்குறேன். இந்தியா அகைன் சேஸ் ஓகே இந்த கதைக்கு இவர் ஹீரோவை போடு, இவர் வில்லனா போடுன்னு சொல்லிடுது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா we start making the movie in real time. After 15 weeks of showing this whole reality thing on Hotstar, the 17th week we will start shooting this movie with all new faces, with a whole new script, with a whole new music director, stunt, எல்லாமே எல்லா வெர்டிகல்ஸ்க்குமே வந்து புதுசா இந்தியா தேர்ந்தெடுத்த ஆளுங்களை வச்சு நம்ம படம் பண்ண ஆரம்பிக்கும். படம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா குளோபலா we are releasing this movie. It is for every one of you to see. ஏன் அப்படின்னா படம் முடிஞ்சிட்டு வெளில வந்து பேசுறீங்களா, இதெல்லாம் ஒரு கதையா, இப்படிலாம் ஒரு நடிப்பா, இதெல்லாம் ஒரு மியூசிக்கான்னு பேசுறீங்களா, அது ஸ்டாப் பண்றதுக்கு, அது ஸ்டாப்பும் பண்றதுக்கு பிளஸ் இது வரைக்கும் படம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் பெட்டரா படம் எடுக்கிறதுக்காக தான் இது ஒரு முயற்சி. This is a trial and we have already succeeded in 50% or even 80% ன்னு சொல்லுவேன். Things are always on the way. எல்லாம் போயிட்டு இருக்கு கரெக்டா. Auditions will start in the next 2 weeks time. Across India எல்லாருமே வீட்ல உட்கார்ந்து நீங்க வந்து ஆடிஷன் பண்ணிக்கலாம். ஒரு படி மேல போயிட்டு இங்க சென்னையில ஸ்பென்சர் பிளாசா, பெங்களூர்ல வந்து கோபாலன் மால்ஸ் அண்ட் சினிமாஸ், கேரளால ஒபெரான் சினிமாஸ், ஒபெரான் மால், இங்க எல்லாமே போயிட்டு அங்கேயே ஒரு ஆடிஷன் சென்டர் இருக்கும். அந்த ஆடிஷன் சென்டர்ல எல்லா பேரும் நடிச்சு காட்டி அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகி நம்ம கிட்ட வரும். ஸோ இதுதான் the whole plan behind the big picture. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு ஆஃப்டர் அந்த மூவியை நாங்கள் ஷூட் பண்ணி முடிச்சு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது ஜஸ்ட் இமேஜின் நீங்க எழுதி கொடுத்த லைன் மார்க், சப்போசிங் ஐ ஹவ் ரிட்டன் ஒன் லைன், ஐ எம் ஃப்ரம் சென்னை, நீங்க போடுறோம் RAV ஃப்ரம் சென்னை ஓட லைன் தான் நீ பார்த்துட்டு இருக்கிற, யூ கெட் கிரெடிட் இமீடியட்லி. படம் முடிஞ்சு கிரெடிட் ஓடுது, படம் நடக்கும் போதே கிரெடிட் போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எங்களோட தாட்ஸ். திஸ் இஸ் வாட் வி டிசைன்ட் எவ்ரிதிங் லைக் திஸ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக எனக்கு கேளுங்க. ஏன்னா இது வந்து நான் ஃபர்ஸ்ட் பரத் கிட்ட போய் சொல்ல போகும்போது அவர் கேட்ட கேள்வி இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டாரு. இதெல்லாம் உனக்கு நீ சொல்றது உனக்கு புரியுதான்னு என்ன கேட்டாரு. I was very clear in my thought. This is how it will happen. So we are here, boss. இப்போ வந்துட்டோம் இங்க and you also done your work. So this is where we are right now and we will go forward 100%. This is what it is. So I hope ஏதாவது டவுட் இருந்ததுன்னா presso common person how will this happen, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமா எனக்கு கேட்கலாம். I'm ready to answer that. இன்னைக்கு இந்த பிக் பிக்சர் லான்ச்சோட ஃபங்க்ஷன்ல இருக்கிறது. ஸோ உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். அப்புறம் ஆஃப்டர் பிச்சிட்டான் இப்போ பிக் பிக்சர், இதுக்கு முன்னாடி பிச்சிட்டான் பண்ணோம், அதுவும் வந்து ஒரு கிராண்ட் சக்சஸாக இருந்தது. ஸோ நான் ஸோ ஹாப்பி தட் இப்போ நெக்ஸ்ட் இப்போ பிக் பிக்சர் வந்திருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் RAV வந்து அந்த பேர் பிக் பிக்சர் சொல்லும் போதே இட் சவுண்டட் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ கண்டிப்பாக என்ன மாதிரியே வியூவர்ஸ்க்கும் இதில் ஒரு ஆர்வம் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஈவன் ஐ எம் எக்ஸைட்டட் இது எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு. ஸோ RAV is a captain. ஸோ அவரோட என்டையர் டீம் அண்ட் க்ரூ இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற அத்தனை பேருக்கும் இங்கே தேவா சார் வந்திருக்காரு, அப்புறம் பரத் அண்ட் இதே மாதிரி டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார். ஸோ அண்ட் இந்த பேன் இண்டியா ஹோஸ்ட் எல்லாரும் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மை பெஸ்ட் விஷஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் கிராண்ட் சக்ஸஸில் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு மாலை நேரத்தில் உங்களை எல்லாம் பார்க்குறது ரொம்ப உற்சாகம் இருக்குது. என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, தேவாசர் இருக்காரு, எல்லாருமே என்னுடைய வணக்கம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறதுக்கு 2 முக்கியமான காரணங்கள். ஒன்று தமன்னா சௌந்தரராஜா என்னுடைய அன்பு தங்கை. 2வது வந்து பரத். பரத் ஒரு முக்கியமான காரணம் வர்றதுக்கு. ஏன்னா ஒரு 23 வயசு பையன் அப்போ என்கிட்ட கதை கேட்டு அந்த கதையில நடிக்கிறேன்னு சம்மதிச்சனால தான் நான் இயக்குனராகவே ஆனேன். அப்படி ஒரு பரத் வந்து இந்த இதை வந்து ஹாஸ்ட் பண்ற போது
அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்கு. அதுவும் ஒரு காரணம் இங்கே வர்றது. அப்புறம் நீங்கள் பேசும்போது தான் எனக்கு இதை பற்றி முழு விவரம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏற்கனவே அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க எனக்கு. இதை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாற்றங்கள் உண்டாகிக்கிட்டே இருக்கு. திறமையானவர்கள் ஒரு இயக்குனரோட கண்களில் படுறதுக்கு, ஒரு தயாரிப்பாளரோட கண்களில் படுறதுக்கு, அல்லது வாய்ப்பை பெறுவதற்கு, சினிமாவுக்குள்ளே நுழைவதற்கு, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேற வேற ஃபார்ம் இருந்திருக்கு. நான் என்னுடைய காலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நான் காலேஜில் படிக்கும்போது இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ் நடக்கும். அதில் பேச்சு போட்டி, கவிதை போட்டி, எழுத்து போட்டி, நாடகம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி குறும்படங்கள், ஷார்ட் ஃபிலிம்ஸ், இப்படி தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. நானும் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அங்கிருந்து இங்கே வரும்போது அந்த இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல வாங்கின சர்டிபிகேட்ஸ் எடுத்துட்டு தான் இருந்தேன். ஆனா அதை இங்க கொண்டு வந்த பிறகு அதை காட்டினா நமக்கு வாய்ப்பு போயிடும் தெரிஞ்சதுனால யாரையுமே நான் காட்டவே இல்லை. ஓ, நீ தமிழ் எல்லாம் பேசுறேன், நீ வெளில போக. அதுக்கப்புறம் நான் அதை யாரையுமே காட்டலை. ஏதாவது ஒண்ணு நமக்கு தெரியும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு அப்படி ஒரு காலமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லாமே போனுக்குள்ள வந்துருச்சு. இந்த உலகத்தோட பெரிய பிரச்சனையே எதுனா ஒரு குழந்தை கையில கொடுத்த போனை எப்படி வாங்குறதுங்கிறது தான். நீங்க கொடுத்துட்டீங்கன்னா வாங்கவே முடியாது. அப்ப படிக்கிற எல்லாருமே பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க. நாங்களாம் படிச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம். நான் கடல் பார்க்கறதுக்கே 14 வயசு ஆயிடுச்சு. முதல் முறை நான் கடல் அப்படின்னு பார்த்தது வந்து பாரதிராஜா அவர்கள் திரைப்படங்கள்ல தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நேரில் பார்க்கறதுக்கு 14 வயசு ஆச்சு. ஸோ இப்போ இன்னைக்கு குழந்தைகளுக்கு வந்து எடுத்த உடனே எல்லாத்தையுமே பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க ஆச்சரியப்படுத்துறதுக்கு வந்து ரொம்ப சிரமமான ஒரு வேலை, ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஏன்னா எல்லா ஆச்சரியங்களும் 10 வயசுக்குள்ளே தீர்ந்து போடுற ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு ரியாலிட்டி ஷோ இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய திறமையான இளைஞர்களை நடிப்பு அப்படி எல்லா துறைகளில் இருக்கக்கூடிய அவங்களை வந்து கொண்டு வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ மூலமா அவர்களை பிரபலப்படுத்தி அதுல யார் சிறப்பா அதை பண்றாங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு திரைப்படம் எடுக்க போறேன்னு அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசியா அவங்க வந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா புதியவர்களுக்கு வாய்ப்பு தரலன்னு அவங்க சொன்ன அந்த விஷயம். ஏன்னா இன்னைக்கு சினிமாவில் எல்லா பெரிய நட்சத்திரங்களுமே ஒரு சின்ன படத்துல இருந்து வந்தவங்க தான், ஒரு சிறிய படத்துல ஒரு வாய்ப்புல இருந்து வந்தவங்க தான். ஸோ அப்ப புதுமுகங்களுக்கு அறிமுகங்களுக்கு ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தருவோம் அப்படின்னு சொல்ற இந்த பிளாட்ஃபார்ம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்காக உலகிற எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டை நான் சொல்லிக்கிறேன். குறிப்பா நான் சொல்லணும்னு நினைச்சு வந்தது என்னன்னா, பொதுவாகவே இந்த ரியாலிட்டி ஷோஸ்ல வந்து எனக்கு வந்து சில அதிருப்திகள் உண்டு. கடந்த கால அந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் நான் வீட்டில் உட்காந்து பார்க்கும்போது, எப்பயாவது உட்காந்து பார்க்கும்போது அது எனக்கு சில அதிருப்திகள்லாம் உண்டு. பிறருடைய கவனத்தை பெறுவதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு போக்கு இருக்கு. இதையெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு இது கடந்து கொடுக்கிறவங்க இந்த உலகம் நம்மளை பார்க்குது அப்படிங்கிற கவனத்தோட அவங்க வழியா இன்னும் நல்ல விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேரணும். அவங்ககிட்ட கூட உண்மையான ஆற்றல் திறமையை அவங்க வெளிப்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறேன். வணக்கம். ஒரு நிமிஷம் எங்களுடைய அழைப்பு ஏற்று வந்ததுனால ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாரும் மீட் பண்ணுறேன். வெரி ஹாப்பி. பரத் ஒரு மேட்டர் சொன்னார். அவன் என்ன சொன்னான் ஆல்ரெடி எனக்கு ஒன்றுமே புரியல, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னு சொன்னார். என்னோட நிலம் நினைச்சு பாருங்க. ஃப்ளைட் ஹைதராபாத்லேருந்து நைட் ரிட்டர்ன் ஆகிறேன். ரொம்ப டயர்டு, 2 hours லேட். சரி ஓரமாக விண்டோ சீட் எடுத்து படுத்து தூங்கலாங்கிற பிளான் இருந்தேன். அன்னைக்கு பார்த்து அந்த ஃப்ளைட் ஃபுல்லாக என் பக்கத்து சீட்டு காலி, இந்த சீட்டில் இவர் வந்து உட்காந்துட்டார். ஸோ
சார் ஐம் பிக் ஃபேன் சார். ஃபேனு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்கிறதுல சும்மா நம்ம பாட்டு ஹலோ சார் கொஞ்ச நேரத்தில் சார் ஐ எம் டூயிங் ஒன் ரியாலிட்டி ஷோ. ஓகே ஐ ஹவ் ஆல்சோ டன் திஸ். ஓகே ரொம்ப போடுவேன் தூங்கலாம் நைட்டுக்கு இல்லை டேக் ஆஃப் டைமில் எதுவும் சொல்கிறாரு லிப்பு தான் ஓடுது புரியவே இல்லை. கமெண்ட் அடிக்கிறவங்க அவங்கள சின்ன சார் இது போயிட்டே இருக்கு. நான் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தேன். வெரி டயர்ட் ஸ்லீப் சம்டைம் கேட்டுட்டேன். ஓகே சார் ஐ ஆல்சோ வாண்ட் டு ஸ்லீப். நான் 2 பேரும் தூங்கிட்டேன். ஃப்ளைட்டு போய் 45 minutes 50 minutes லேண்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பாருங்க. லைட்டெல்லாம் போட்டு நான் ஃப்ளைட்டில் கண்ணை திறந்து பார்த்தா இவர் என்னைய பார்த்துட்டு இருக்காரு. சார் அப்புறம் மறுபடியும் கண்டிக்க பண்ணிட்டாரு. இப்போவும் புரியுது சார். நான் சாரி யூ ஆர் டெல்லிங் சம்திங் எக்ஸைட்டிங் பட் நிஜமாவே ஏதோ ஐ எம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் பட் புரியல. ப்ளஸ் ஐ கம் ஹோம் நான் அது பெஸ்ட் ஐடியா லேண்ட் ஆனார். இட் வாஸ் ஸோ ஸ்வீட். கூட நடந்து வந்தார். லேட் ஆனதுனால நான் இங்கே ஒரு காஃபி ஷாப் எடுத்து சார் ஐ எம் பிக் ஃபேன் ஐ பை சம்திங் ஃபார் யூ சார். காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அப்போ கூட இதே தான் அப்பப்போ கேப்பில் பேசி சார் அது நல்லா இருக்கும் சார் வீட்டை கொடுத்துட்டே இருக்கேன். சரி ஒன்று மட்டும் நான் புரிஞ்சுட்டேன். he was very enthusiastic about whatever he was trying to do. நெக்ஸ்ட் டே டைம் போயிட்டு வந்துட்டார் வீட்டுக்கு. சார் நான் ஸ்டாப் இன்னைக்கு பேசினாருங்க. இதே ஸ்விட்ச் ஆன் பண்ணா அதே தான் வருது ரெக்கார்டர். அவர் மைண்ட்ல வெரி கரெக்ட்லி சார் எஸ் ஃபுல் பிக்சர் அவர் பார்த்துட்டார். இது எப்படி வரும் என்ன வரும். ஸோ somebody is so obsessed, so passionate about something is what is finally the success for real achievement. ஏன்னா ஒருத்தர் வந்து நான் டைரக்டராக இருக்கும்போது கதை சொல்லும்போது I should be able to tell it in full conviction. அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். சரி ரொம்ப நல்லா இருக்கு சார், இது புதுசாக இருக்கு, ஐடியா நல்லா இருக்கு, என்ன வாட் கேன் ஐ டூ சார். எனக்கு எல்லாம் ரெடி சார், சாங் வேணும் சார், எனக்கு மியூசிக் வேணும், நீங்கள் கொஞ்சம் கேன் யூ டூ சம்திங். இதில் அப்புறம் லேட்டர் ஆன் டைரக்ஷனுங்கிற இதில் நீங்கள் வந்து எனக்கு ஜட்ஜாக வரணும் வரப்பா. நோ ப்ராப்ளம். ஏன்னா நோ யூ டூயிங் சம்திங் ஐ அண்டர்ஸ்டுட். தேவா சார் வச்சு பண்ணலாமான்னு கேட்டேன். ஹாப்பியாக ஸோ கூட்டிகிட்டு போனேன். தேவா சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அங்கே உட்காந்து தேவா சார் செம ஷார்ப்பு. அவர் அந்த கான்செப்ட் சொல்லி ஆரம்பிச்சு முடிக்க கூட இல்லை. தேவா சார் சொல்லிட்டார் பிரமாதம் சார், இது பிரமாதம் சார். அவர் டக்குன்னு பிடிச்சிட்டார். நல்ல ஐடியா சார், இது புதுசாக இருக்கிட்டார். அங்கேருந்து இமீடியட்டாக ஸ்டார்ட் கம்போசிங். ஒரு 3 times 4 times நாங்கள் தனியாக உட்காந்து பண்ணிட்டு அப்புறம் ஒரு நாள் அவர் கூப்பிட்டு சாங் பண்ணும்போது சடனாக தேவா சார் சொன்னார், சார் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு, ஐ எம் வெரி ஹாப்பி வித் டியூன் வித் எவ்ரி திங், கான்டென்ட்டும் நல்லா இருக்கு, லிரிக்ஸ் கொஞ்சம் கேட்சியாக வந்து நல்லா இருக்கும், பாவிஜயை கூப்பிடலாமான்னு கேட்டேன். உடனே ஆரம்பிட்டு சொல்லி சார் ஹாப்பி சார், பாவிஜா ஹாப்பி சார். பாவிஜா வந்தார். அவர் கொஞ்சம் ஓவர் ஸ்பீடு பாவிஜய் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நாங்கள் லிரிக் எழுதிட்டார். ஸோ வித்தின் ஸ்பேன் ஆஃப் வித்தின் 1 hour தான் எழுதாருங்க. அப்படியே பாட்டோட ஃபுல் லிரிக்ஸ் எழுதி அதை ரேப்பு, அதில் 2 ரேப்பு சாங் ஆர்கெஸ்ட்ரா ஸ்ரீகாந்த் தேவா இருந்தார். எல்லாருமே உட்காந்து we made it. It was such a fine composing. I am telling you, this will really work big time. Song பெரிய ப்ளஸ் இந்த பாட்டு. இந்த படத்தில் அவர் சொல்கிறேன், இந்த ரியாலிட்டி ஷோவில் டெரிஃபிக்காக இருக்கும். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரியாலிட்டி ஷோ. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி that I am part of this. And I have to say about Aravi, ஒரு கான்செப்ட் வந்து ரியாலிட்டி ஷோ ரொம்ப கஷ்டம். டு டூ சம்திங் லைக் திஸ் சினிமா வச்சு இந்த அங்கேருந்து இது ஒரு கான்செப்ட் எடுத்து இந்த கான்செப்ட் எல்லாம் ஒரு லாங்குவேஜே கஷ்டம். இது ஒரு 5 லாங்குவேஜ். அண்ட் ஸோ நான் எவ்ரி டைம் அந்த ஆஸ்பெக்ட் அது பண்ணிட்டேன் சார், இது எப்படி சார். ஸோ ஹீஸ் ரெடி. அப்புறம் எனக்கு அப்பப்போ வந்து வீடியோஸ் காட்டினாரு. எல்லாமே ஃபேபரஸாக இருந்தது. மேக்கிங் இப்போ பரத்தோட அந்த கண்டென்ட் அந்த இது எல்லாரோடும் ஒவ்வொருத்தரோடும் he has done it very stylishly with a lot of conviction. So I think ஒரு project, Mr. Charles we met that day, man with 80 years plus but man had so much of vision. ஒரு பாட்டை டியூனை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, he was very excited. So it's somewhere in the concept as it is now grooming, as it is developing, I think it's going to be a big hit, really big hit. And
team select பண்ண team, the way the idea is going to develop, slowly everybody will start talking about it. It's going to be one of the biggest success reality show. I think in the next few months we all are going to see something new, something unique. சொல்லிட்டோமா தெரியல நிறைய அடுத்தது ஒன்று சொன்னாரு. I'm still not able to come out of it. But anyway, very big picture, the whole team. I wish you all the best. It's going to be able to rock. Well, as usual, love you. You are a very good friend, and I'm happy that you're doing this. பத்திரிகை நண்பர்கள், வீடியோ எல்லாம் வந்திருக்காங்க. நான் என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சுரேஷ் கிருஷ்ணா அவ்வளோ அழகா டிராமா ஸ்கிரீன் பிளேயோட சொல்லிட்டாரு. அதான் அவர் வந்தாரு, நம்ம ஆர்ஏவி சார் வந்து சுரேஷ் கிருஷ்ணா பிளைட்ல சாரை வந்து பிளைட்ல மீட் பண்ணி மியூசிக்கை பத்தி பேசுனீங்க. சுரேஷ் கிருஷ்ணா சார் போன் பண்ணாரு. அப்புறம் வந்து ஆர்ஏவி வந்து எனக்கு சப்ஜெக்ட் சொல்லும்போது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அவர் என்ன சொல்ல போறாருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டு அற்புதமா இருக்கு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் சொன்னது எனக்கு புரிஞ்சு போச்சு, கரெக்டா சொல்லிட்டேன். ஏதோ சினிமாவை வந்து நிறைய பேர் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிற சினிமாவை இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, அது பாட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்களே கூப்பிட்டு ஒரு படம் எடுத்து நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்ற அந்த விதம் நல்லா இருந்தது. அதுக்கு எப்படி பண்ணலாம், மெலடியா பண்ணலாமா, நிறைய 5 மொழிகள் இருக்கிற ஒரு இது ரியாலிட்டி ஷோ. இது எல்லாருக்கும் தகுந்த மாதிரி இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்டைல பண்ணணும்னு ஒரு ஆசை. இது பண்ணும்போது ஒரு 2-3 டியூன் போட்டேன், அது ஒர்க் அவுட் ஆகல. எப்போது மாதிரி பாஷா, அண்ணாமலை, ஹாரா அது மாதிரி படத்துக்கெல்லாம் கூட இருந்த சுரேஷ் டைரக்டர் கூட இருந்ததுனால இது நல்லா வந்துருச்சு, அவ்வளவுதான் சொல்லுவோம். மொத்தத்துல அவர் கூட இருக்காரு என் கூட. இதுவும் ஒரு நல்ல டியூனா வந்தது. உடனே விஜய் எழுதுனா நல்லா இருக்குங்க, அவரு எனக்கு நல்ல இஷ்டம் நிறைய எழுதியிருக்காரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்ல வந்து நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. விஜய் வந்தாங்க, விஜய் வந்தாரு. அந்த படத்தோட அந்த ஃபுல் சப்ஜெக்டே ஓப்பனி 2 லைன்லயே கொடுத்துட்டாரு. அதாவது ஆல் லைட் சாங், ரோல் கேமரா, all lights on, roll camera, no colors, me boomerang. அவ்வளோதான் படம். இது முடிஞ்சு போச்சு சப்ஜெக்ட். அது மாதிரி அவ்வளோ அழகா கொடுத்தாங்க. ஆதித்யா பாடியிருந்தாங்க. அதே மாதிரி இவங்க தான் பாடுங்க சார், மோனிஷா அவங்க தானே பாடுங்க. அதை விட ஆர்ஏவி அவர்களுக்கு இசை மேலே எவ்வளோ பற்றுன்னு அன்னைக்கு தான் தெரியும். நானும் பாடட்டுமான் அவர் வாய்ஸ் செக் பண்ணேன். அவர் பாடி காமிச்சார், ரொம்ப அற்புதமா இருந்தது வாய்ஸ். அவரையும் பாட வச்சேன். நல்லா பாடினார், மோனிஷா நல்லா பாடினாங்க, ஆதித்யா நல்லா பாடினார். அதுல ஒரு ரேப், அதாவது முதல்ல ஒரு வெஸ்டர்ன்ல ஒருத்தர் ரேப் ஸ்டைல பாடுவாரு, அதுக்கப்புறம் நான் லோக்கல்ல பாடுவேன். அதே ரேப் ஸ்டைல வெஸ்டர்ன்ல கானா மாதிரி பாடிட்டேன். அது லோக்கல்ல நீங்க கேட்டா தெரியும். அது போல இந்த ரியாலிட்டி ஷோ வெற்றி அடைய எல்லாம் நம்ம இறைவனை நான் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. கலையுலக ஜாம்பவன்கள் எல்லாருக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கம். நீங்க வந்து காரணம் நண்பர் பரத் பத்தி எல்லாருக்குமே தெரியும். வெர்சடைல் ஆக்டர் அண்ட் ஒரு டேலண்ட், ஹைலி டேலண்ட் எல்லாருக்குமே தெரியும். பட் 0% ஆட்டிடியூட் அண்ட் 0% ஈகோ பர்சன் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான்லாம் கிராமத்துலேருந்து வந்தவன், சினிமா புதுசாக வந்தவன். ஸோ ஆக்டர்ஸ் யூனியன்ல நான் ஒரு ஈசி மெம்பராக இருக்கும்போது பெரிய ஆக்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது சில நேரம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் நான் பரத்துக்கிட்ட அந்த மாதிரி எந்த ஆட்டிடியூட் பார்த்ததே இல்லை. அந்த ஒரு ரீசன் தான் நான் வந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ மை வைஃப் தமன்னா, அவங்க இதுல ஒரு ஒர்க் பண்றாங்க. லாஸ்ட் மினிட்ல எல்லாரையுமே கூப்பிட்டுருந்தோம். எல்லாருக்குமே சாரி. அவங்க சைட்ல நான் அவங்களுக்கு நன்றி சொல்றேன். வந்து
இந்த ஷோ வந்திருக்கு. அண்ட் எனக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஷோ ப்ரொடியூஸ் பண்ற ஆர்ஏடி சாரா இருக்கட்டும், அவங்க இன்வெஸ்டர்ஸா இருக்கட்டும், ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது, க்ளோஸ் டு ஹார்ட்டா ஃபீல் பண்ணேன். ஏன்னா வாய்ப்பு தேடிட்டு இருக்க எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு கிடைச்ச பிளாட்ஃபார்ம் தான் நாளை இயக்குனர். நான் வந்த டைம்ல படிப்பு முடிச்சுட்டு வந்த டைம்ல வந்து படம் பண்ணணும்னு நினைக்கும் போது, நான் லண்டன்ல இருந்தேன். படம் பண்ணணும்னு நினைக்கும் போது எப்போ நம்மளுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க, நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு வந்தேன். ஷார்ட் ஃபிலிம் பண்ணி டெலிஃபிலிம் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு வந்தேன். ஒரு டைம்ல என் கையில் இந்த காசு எல்லாமே போயிடுச்சு. அப்போ எனக்கு கிடைச்ச பிளாட்ஃபார்ம் தான் நாளை இயக்குனர். அப்போ கார்த்திக் சுப்பராஜ், விஜய் சேதுபதி, மணிகண்டன், நாங்க எல்லாருமே ஒரு டீமா சேர்ந்து ஷார்ட் பிலிம் எடுத்து அந்த இதுல வந்து ஒரு வெளிச்சம் கிடைச்சு, அதுல இருந்து தான் சுந்தரபாண்டியன் நிறைய படங்கள் பண்ணிருக்கோம். இன்னுமே ஒரு சக்சஸ் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் சக்சஸ் பாக்குறது ரொம்ப ஒரு சிரமமா இருக்கு. நல்ல படங்கள் பண்ணா கூட. லாஸ்ட் மந்த் ராமன் அப்துல்லா ஆண்டின்னு ஒரு படம் நான் ஹீரோ பண்ணியிருந்தேன். தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. பத்திரிகையாளர்கள் எல்லாருமே பாராட்டினாங்க, எந்திரிச்சிருந்து கை தட்டினாங்க. இப்ப ரீசெண்டா யூடியூப்ல ரிலீஸ் ஆகி 10 daysல வந்து 8 lakhs people பார்த்திருக்காங்க. எல்லா கமெண்ட்டுமே பாசிட்டிவா இருக்கு. பட் படம் எடுத்த ப்ரொடியூசருக்கும் பணம் கிடைக்கல, எங்களுக்கும் பெருசா ஒரு ஓப்பனிங் கிடைக்கல. ரீசன் அதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்க சூழல்ல கூட இன்னைக்கு சினிமா நடிக்கணும், சினிமா எடுக்கணும்னு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்மா வந்த இந்த பிக் பிக்சர்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதை ஹோஸ்ட் பண்ற என்னுடைய நண்பர், உடன்பிறவா சகோதரன் கூட சொல்லலாம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாரத். அவ்வளோ நிறைய பேருக்கு தெரியாது, திருப்பி நான் மென்ஷன் பண்ணுவோம். 0% ஆட்டிடியூட் அண்ட் 0% ஈகோ பரத். நான் இப்போ எனக்கு வாய்ப்பு ஆக்டர்ஸ்ல போகும்போது யாராவது ரெஃபர் பண்ணுவானோ எதிர்பார்ப்போம். ஆக்டர்ஸ் பெருசா பண்ண மாட்டாங்க. பட் பரத் வந்து எனக்கு 2-3 ப்ராஜெக்ட் அவர் கால் பண்ணி சவுந்தர் இந்த கதை கேட்ட இது நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. 2-3 வாட்டி எப்போ பேசினோமே ஒரு பாசிட்டிவ் இருக்கும், ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சனாலிட்டி, அடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மனிதர். ஸோ அவர் இந்த ஹோஸ்ட் பண்ணும்போது, இந்த ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணும்போது இன்னும் பெருசா அவருடைய பாசிட்டிவிட்டி இந்த ப்ரோக்ராமுக்கு கிடைக்கும், ஒரு பெரிய ஹிட்டாக சொல்லி கடவுள் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இட் ஆல் ஸ்டார்டட் ஃப்ரம் சவுண்டர்லேருந்து அவங்க ஒய்ஃப்ட்ட போய் எல்லா விஷயங்களும் எனக்கு வந்தது. ஒரு சிம்பிள் விஷயம் தான், நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும், புரியுதுங்களா? வேற வழியே கிடையாது. இப்போ இருக்கிற சினிமா நிலைமையில அடுத்தவங்களும் நம்பவே முடியாது. நீங்க தான் அடிச்சு புடிச்சு மேலே ஏறி வரணும். அண்ட் ஐ நோ யூஆர் வெரி டேலண்டட், வெரி ஆர்கானிக், வெரி ரொம்ப அழகான யதார்த்தமான நடிகர். ஸோ உங்களுக்கான டைம் வரும்போது அதை கரெக்டாக பிடிச்சி ஏறி போயிருங்க. அது வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கும். சூப்பர். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களை இன்னைக்கு மீட் பண்றதுக்கு. நிறைய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் இங்கே நிற்கிறதே ஒரு பெரிய விஷயமா நான் கன்சிடர் பண்றேன். ஃபர்ஸ்ட் சவுந்தர் அவர்கள் தான் எனக்கு கால் பண்ணாரு. ஒரு 5 days பேக் கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போறாங்க, அதோட ஐடியா சொன்னாங்க. அண்ட் he told his wife will talk to me about it, தமன்னா. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. லைக் ஆப்வியஸ்லி இது வந்து மக்களே வந்து தேர்ந்தெடுத்து ஒரு ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோனா இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் டிசைடட் பை த பீப்புள். ஸோ அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அண்ட் இந்த டேக்லைன் நான் பார்த்தேன், அதில் வந்து கனவுகள் மெய்ப்பட வேண்டும் படம் அப்படின்னு போட்டிருந்தது பிராக்கெட்ல. ஸோ அதுவே லைக் எவ்வளோ பேருக்கு வந்து எவ்வளோ கனவுகள் இருக்கும், சினிமாவில் ஜெயிக்கணும், வாய்ப்புகள் வந்து அதுக்கான பிளாட்ஃபார்ம் கரெக்டாக அமையறது இல்லை. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே லைக் hats off to the whole team, like RAV sir, everyone like who's behind this, and mainly Bharat. When he's hosting this, I've done 3 movies with Bharat, and நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, he's extremely hard working and he's very very professional. Like அது எப்படின்னா அவ்வளோ பேஷனாக இருக்கும். அந்த ஒரு சீன்ல வந்து அந்த சீன் கரெக்டாக வர வரைக்கும் he doesn't bother about the takes. நான் sometimes பயப்படாயோ one more take, he's like no don't worry about the take, just make sure that you're comfortable. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு comfortable, extremely friendly, at the same time very very professional. So எனக்கு வந்து I'm very very happy, and the whole concept everything is ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு.
அண்ட் நானே ஒரு ஆடியன்ஸா இருந்து பார்க்கும்போது ஐ எம் கோயிங் டு வாட்ச் ஆல் த எபிசோட்ஸ். நான் வெயிட் பண்ண போறேன் who is going to be the final hero, final heroine, the whole picture. So I am very very excited. I'm sure it's going to be interesting. So all the very best to the whole team. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் நிறைய ஹீரோயின்ஸ் வந்து இந்த மாதிரி லைக் ஒரு கரெக்டான வாய்ப்பு தேடி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நானும் அதுக்கான வாய்ப்புகள் வந்து கரெக்டா ஒரு தமிழ் பேசுற ஹீரோயினுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இதுல ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியவங்களுக்கு ஒரு கரெக்டான வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். நிறைய லாங்குவேஜஸ்ல இருக்கு. ஸோ ப்ராப்ளி எல்லா லாங்குவேஜ்ல இருக்கிற ஒரு டேலண்டடான யங் ஹீரோயின்ஸ்க்கு நல்ல கரெக்டான வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதுல நான் ஆசைப்படுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுரேஷி you're doing a great job. Thank you. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அந்த சின்ன ஒரு டோக்கன் ஆஃப் லவ் ஆரியல் அவர்கள் என்னுடைய மேடை கிடைக்கும். அண்ட் தரணியருக்கு ஒரு கைத்தறில் கொடுத்தாங்க. ஏன்னா ரீசெண்டாக தான் திருமணம் ஆச்சு. ஹனிமூனுக்கு போகலாம் போகும்போது நல்லா ஒரு வர வச்சுக்கோன்னா சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளோட அழைப்பு ஏற்ற வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அதனுடைய கர்த்தா விடிவான சொல்லலாம் திரு ராஜ் நவீன் அவர்களுடைய பெரிய நன்றியும் பெரிய பாராட்டுகள். இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு சாதாரண ப்ரோக்ராமா தெரியல. நிகழ்வு இந்த கான்செப்ட் எதுவுமே சாதாரணமா தெரியல. யார் நம்மளை சாட்டையில் அடிக்கிறாங்களோ அந்த சாட்டைய அவங்கள்ட்டே கொடுத்து நீயே அடிச்சுக்க அப்படின்னு சொல்ற ஒரு அற்புதமான வித்தைய இவர் எங்கிருந்து கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. ஸோ அப்படி ஒரு கான்செப்டை இவர் என்கிட்ட பாட்டு எழுதும் போது சொன்னாரு. ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு நிறைய ஐடியாஸ் வச்சிருந்தாங்க. இப்படிலாம் லிரிக்ஸ் இதில் வரலாம், இப்படிலாம் நிறைய இதெல்லாம் கொண்டு வரலாம்னு சொல்லி. அப்போ சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் போது எதுவுமே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ நம்ம சினிமாவுக்கு பாட்டு எழுதியிருக்கோம், நிறைய சீரியலுக்கு பாட்டு எழுதியிருக்கோம், டைட்டில் சாங் எழுதியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஷோக்கு வந்து பாட்டு எழுதுனது இதான் எனக்கு தெரிஞ்சு நான் முதல் முறை இந்த மாதிரி ஒரு ஷோ அப்படிங்கிற ஒரு லைவ் இந்த மாதிரி ஒரு ஷோக்கு பாட்டு எழுதுறது முதல் முறையாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு எழுதும்போது இந்த மாதிரி கான்செப்ட்ல இப்படிலாம் வரலாம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. இப்போ தேவ சாரும் ஏற்கனவே 2-3 டியூன்லாம் போட்டு ராஜநவீன் சாரும் அவங்களுடைய டீம் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த டியூன் அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அப்போதான் இந்த பாடல் எழுத ஆரம்பிச்சோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ஸோ எப்பவுமே ஒரு உள்ள ஃப்ளோர்ல போனோம்னா ஒரு டைரக்டர் என்ன சொல்லுவார், ஆல் லைட்ஸ் ஆன், ரோல் கேமரா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதே இந்த டியூனுக்கு ஃபிட் ஆச்சு. இப்போ தேவா சார் ரொம்ப சந்தோஷமா சுரேஷ் சாரும் எக்ஸாக்டா இந்த லிரிக்ஸ் ரொம்ப பொருந்தது. ஸோ இந்த பாட்டுடைய அடுத்த கான்செப்ட் எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. இப்போ நோ கமெண்ட்ஸ் நீ பூமரா அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட்ஸை வச்சே பாட்டை எழுத ஆரம்பிச்சோம். இப்போ போக 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 என்னாச்சுன்னா சரி இதை விமர்சிக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இதை பாடலாம் எப்படி இருக்கணும் ரேப் பண்ணாங்க. ஸோ அந்த விமர்சிக்கிறவங்களே நீங்கெல்லாம் என்ன படம் எடுக்கிறீங்கப்பா, உங்க படம்லாம் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி விமர்சி எப்படி இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல எழுதினா நல்லா இருக்கும் சொல்லி அதுக்கு ஒன்று எழுதணும். சரி இப்படி எழுதிட்டு இருக்கும்போது தான் தோணுச்சு சரி ப்ளூ சட்டை மாற பாடுனா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி ப்ளூ சட்டை மாறின எதிர்த்து வந்து ஒரு பாட்டு ஒன்று ஒரு ப்ராக் பண்ணிட்டோம். நான் ப்ளூ சட்டை மாறன்னு சொல்லுங்க ஒரு அடையாளத்தை சொல்றேன். அவருக்கும் நமக்கு ஒண்ணும் கிடையாது, ஒரு அடையாளமா சொல்றேன். ஒரு விமர்சகருக்கு அந்த ப்ளூ சட்டை ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால சொல்றேன். ஸோ அவரே ஒரு பாட்டை பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னா எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. நீங்க ஒரு லிரிக்ஸ் சரியா உங்களுக்கு புரியல, நிறைய ஆடியோ சரியா வரல, நீங்க தனியா பாட்டு கேட்டா தெரியும். ஸோ ப்ளூ சட்டை கேட்டா கூட ரொம்ப ஆச்சரியம் சந்தோஷப்படுவார் நினைக்கிறேன். நம்மளை பத்தி கூட பாட்டு எழுதிருக்காங்க. ஸோ அது மாதிரி அந்த டீமுக்கு அவருக்கு அவரே பாடின எப்படி இருக்கணும் ஒரு 10 லைன் எழுதி அவரை தரப்புல நியாயம்லாம் சொல்லி எப்பா நான் 100 ரூபா டிக்கெட் வாங்கி கொடுத்து வரேன், இன்னும் படம் ரூபாயா எட்ட படத்தை எடுக்கிற எனக்கு காசை நானா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவரே வந்து சொன்ன மாதிரி சில வரிகள்லாம் போட்டு அந்த பாட்டு ரொம்ப அழகா உருவாச்சு. ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப புதுசு. அதுக்கு உயிராக்கம் செஞ்சு இவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார முதலீடு செஞ்சு இந்த தயாரிச்சிருக்காரு ராஜ் நவீன். மட்டும்லாம் இந்த படத்துல இந்த படம் மாதிரி தான் நான் ஃபைனலாக ஒரு பெரிய ஒரு பேன் இண்டியா மூவியை தான் உருவாகுது. ஸோ அதுலயும் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் கேமியோ ரோல் பண்ண போறாரா இல்ல ஒரே ஹீரோவா பண்ண போறாருன்னு தெரியல. அந்த லெவல்ல அவர் வந்து இப்பயே ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு அங்கங்க. ஸோ கண்டிப்பா ரோல் பண்ணுவாருங்கிறது இந்த 2 ப்ரோமோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப உறுதியாச்சு. ஸோ இப்படி ஒரு அருமையான ஒரு பாடலை எனக்கு கொடுத்த ராஜ் நவீன் சார் மற்றும் ஒரு டீம் அண்ட் வந்து சுரேஷ் சாருக்கு ரொம்ப மனப்பூர்வமான நன்றி. அவர் எல்லா படைப்புகளிலும் என்னுடைய பெயரை வந்து அவர் எழுதி ஃபர்ஸ்ட் சுரேஷ் கிருஷ்ணா எழுதுவாரு, அதுக்கடுத்து தேவா சார் எழுதுவாரு, 3வது என்னுடைய பெயர் அவர் கண்டிப்பா அவருடைய அரிசியில் என்னுடைய பெயரும் இருக்கும். ஸோ தேவா சார் ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்களோட நிறைய பயணம் செஞ்சிருக்கேன், நிறைய பாடல்கள் எனக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட பாட்டு எழுதும்போது மட்டும் நான் ஆரம்பத்திலிருந்து எழுதும்போதும் எனக்கு ஏற்படுற ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா பாட்டெல்லாம் முடிச்சுட்டு கம்போசிங் முடிச்சுட்டு அது வந்து உங்க ஹார்மோனியம் மட்டும் சார்
அது வந்து இந்த அலாவுதீனோட அற்புத விளக்கு மாதிரி தான். அது தொட்டவுடனே டியூன் வந்துருது. ரொம்ப நேரம் நீங்க வந்து 3 மாசம்லாம் காது கேட்கறது இல்ல, ஃபாரின் போறது இல்ல, குரூஸ் கப்பல் ஏறது இல்ல. ஆனா நீங்க தொட்டினாலே வந்து அது டியூனா வந்துருது. அது பெரிய ஒரு மேஜிக். அதையெல்லாம் தாண்டி டியூனை முடிச்சு அப்படியே சந்தோஷமா நீங்க ஒரு ஆனந்த காஃபி குடிப்பீங்க. அதை அனுபவிச்சதுக்கு மட்டும்தான் அந்த ஆனந்தம் என்னன்னு தெரியும். ஸோ அந்த ஆனந்த காஃபியோட இந்த பாடல் எழுதின பெரிய வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு இந்த எல்லா டீம்ல இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் டான்ஸ் இல்லைன்னு நினைச்சேன், பார்த்தா பரத் இங்கே டான்ஸ்ன்னு சொல்லிட்டாரு. எஸ்கேப் ஆகிடலாம்னு பார்த்தேன். ஏன்னா இது சங்கங்கள்லாம் இருக்கேன்னு ஒரு பயத்தில் எஸ்கேப் தான் நினைச்சேன். சரி, பரத் கொரியோகிராஃபின்னு சொல்லிட்டாரு. பரத் ரொம்ப ரொம்ப ஸ்வீட். நான் பரத்துக்கு நிறைய பாட்டு பண்ணியிருக்கேன். சவுந்தர் சொன்ன மாதிரி தான், ஜீரோ தான் இருக்கு, இந்த ஈகோ அதெல்லாம் இல்லை. ஏன்னா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய பாட்டு. என்ன சொன்னமோ அதை அப்படியே பண்ணுவார் பரத். ஏன்னா பரத் பெஸ்ட் டான்ஸர் எனக்கு தெரியும், அவ்வளோ அழகாக ஆடக்கூடியவங்க. ஆனால் சார் சொன்ன மாதிரி பரத் அப்படியே தான் இருக்கீங்க இன்னும். அப்போ பார்த்தாங்க சீவன் ராமசாமி சார் படத்தில் பார்த்த மாதிரி. ஸோ அப்படியே தான் ஆகணும். ரொம்ப சந்தோஷம். இங்கே வரதுக்கு காரணம் சவுந்தர் தான். ஏன்னா சுந்தர் பாண்டியன்லாம் எல்லா பாட்டும் நம்ம தான் பண்ணோம் அந்த டைமில். சவுந்தர் அப்பத்துலேருந்து பழக்கம், சசிகுமார் கூட இருக்கும்போது. 2001 நான் மாஸ்டர் ஆனேன். 2001 மாஸ்டர் ஆகிறதுக்கு நான் சுத்து இல்லை. ஏன்னா அவ்வளோ சுற்றி எல்லாத்துக்கிட்டே போவேன். சார் நல்லா ஆடுவேன், நல்லா கொரியோகிராஃபி பண்ணுவேன், எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு எல்லா கம்பெனிக்கும் போவேன். என்னை கூட்டிகிட்டு சுற்றுறது என் கூட ஜப்பான் குமார்னு ஒருத்தர் இருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜும்பலக்காலாம் ஆடுவார். அவர் தான் என் நண்பர். அவர் தான் என்னை கூட்டி எல்லா கம்பெனிக்கும் சுற்றுவோம். ஸோ அவ்வளோ கஷ்டம் அந்த டைமில். ஒரு என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சினிமாக்குள்ளே வர்றதுன்றது அவ்வளோ கஷ்டம். ஸோ நம்மளோட முழு டேலண்ட்டை அங்கே காமிச்சு அந்த டேலண்ட் வந்து எல்லாருக்கும் திருப்தியானும். அதாவது டைரக்டர் திருப்தியானும், கேமராமேனும் திருப்தியானும், ஒரு ஹீரோவும் திருப்தியானும், ஆடுற ஆர்டிஸ்டும் திருப்தியானும். இப்படி 4 பேரும் திருப்தியான மட்டும்தான் அந்த இடத்துல நிம்மதியாக நம்ம டேலண்ட்டை காட்ட முடியும். அதாவது ஃப்ரீயாக நம்ம பண்ண முடியும். ஸோ அவ்வளோ ஒரு டஃப்பான இது. நான் பார்த்தீங்கன்னா 2001 ஷாஜகான் படம், அது என்ன மின்னலை பிடித்து மின்னலை பிடித்து, அப்புறம் மெல்லினமே அப்புறம் 2002 ஆள் தொட்டு பூபதி அதுன்னு வந்து இப்போ வரைக்கும். பட் அப்போ அவ்வளோ டஃப். நாங்கள்லாம் அந்த சினிமாக்குள்ளே வரும்போது சாருக்கு தெரியும். பட் இன்னைக்கு ஈஸியாக எல்லாரும் வரக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த ஆர்வி சார் சூப்பர். ஏன்னா எல்லா இதுலேயும் எல்லா டேலண்டர்ஸும் இருக்காங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணுறது சூப்பர்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். ஆனால் இதெல்லாம் முடிச்சு நீங்கள் படம் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பர் சார். ஆல் தி பெஸ்ட் சார், ஆர்வி சார்.